வணக்கம். இன்றைய நாள் 15/8/2026 சனிக்கிழமை. இன்றைய செய்திகளுடன் நான் செல்வராசா திபிராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டத்தரணிகள் சங்கத்தின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி செயலகம் பதில் கடிதம். சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவல்களை இரகசியமாக சேகரித்து வந்த நபர் கைது. வாகன இறக்குமதி மீதான 50% மேலதிக வரி டிசம்பர் 31 வரை நீடிப்பு. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரும் நீதியின் நோலம் 2 போராட்டம் முன்னெடுப்பு. செம்மணி மனித புதைக்குழியில் 554 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். முதல்வர் விஜய் தலைமையிலான சுதந்திர தின விழாவில் நடிகை திரிசா. இந்தோனேசிய நிலநடுக்கத்தில் 20 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கடந்த 12ஆம் திகதி ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கூட்டத்தின் முழுமையான வீடியோ பதிவுகளை வழங்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்து ஜனாதிபதி செயலகம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பிரேராவின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இக்கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரால் செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ உரைகளின் தொகுக்கப்படாத வீடியோ பதிவுகள் ஆகஸ்ட் 12ஆம் திகதியன்றே சங்கத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏனைய தரப்பினரின் கருந்துரைகள் மற்றும் கருத்து பரிமாற்றங்கள் அடங்கிய பதிவுகள் உரிய உத்தியோகபூர்வ நடைமுறைகளுக்கு அமைவாக எதிர்காலத்தில் கூடிய விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த வீடியோ காட்சிகளை முறைப்படியும் சரியான முறையிலும் வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் முழுமையான ஒத்துழைப்பு எப்போதும் கிடைக்கும் என்றும் அக்கடிதத்தில் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவல்களை இரகசியமாக சேகரித்து வந்த நபர் ஒருவரை சகஸ்புர போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் அண்மையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றத்தின் போது உயிரிழந்த முகமது அஸ்மீன் ஷெரீப்தீன் என்பவரின் நெருங்கிய தொடர்பை பேணியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய மெகசின் சிறைச்சாலையில் பதற்றம் ஏற்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் இவர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். மேலும் இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கோஸ்மல்லி என்ற குற்றவாளியின் நெருங்கிய சகா என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த தொலைபேசி உரையாடல்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பில் திரட்டப்பட்ட தகவல்கள் உள்ளடங்கியிருந்ததுடன் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கம் விதித்திருந்த 50% மேலதிக வரி டிசம்பர் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நீடிப்பு இன்று 15 முதல் டிசம்பர் 31ஆம் திகதி வரை நடைமுறையில் இருக்கும். அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை குறைப்பதற்காக முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான சுங்க இறக்குமதி வரிகள் மீது 50% கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டது. வாகன இறக்குமதியால் ஏற்படும் நாட்டின் அந்நிய செலாவணி செலவினங்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த கூடுதல் கட்டணம் மே 16ஆம் திகதி அன்று முதலில் விதிக்கப்பட்டது. நிதி அமைச்சகம் ஆரம்பத்தில் இந்த நடவடிக்கையை 3 மாத காலத்திற்கு அறிமுகப்படுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம் ஜாழ் செம்மணியில் அமைந்துள்ள நினைவு தூவி அருகில் இன்றைய தினம் ஆரம்பமாகியது. தாயக சேலனியின் ஏற்பாட்டில் நினைவு தூவி முன்பாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி மாறியுள்ள நிலையில் 554 மனித எலும்புக்கூடுகள் இதுவரையும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வின் 52வது நாளான இன்று 14 புதிதாக 2 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 7 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் இதுவரை 554 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதில் அவற்றுள் 547 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. 2 குவியல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. GPR பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக 6 குழிகள் 1 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் நீளமும் கொண்டவை தோண்டப்பட்டதில் 3 குழிக்குள் மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள்.
நடிகை திரிசா கிருஷ்ணன் இன்று 15 காலை சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக தமிழ் நடிகரும் தமிழக முதல்வருமான சி ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றினார். திரிசா முதல் வரிசையிலே அமர்ந்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தொடர்பான பல காணொளிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. விஜயின் தந்தை எஸ் சந்திரசேகர் உள்ளிட்ட பல விருந்தினர்களுடன் முன்வரிசையில் அமர்ந்திருந்து நடிகை திரிசா மிகவும் மகிழ்ச்சியுடன் மனநிலையில் காணப்பட்டார். அவர் புன்னகித்தபடியே தன்னை சுற்றியவர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். இந்த நிகழ்விற்காக எளிமையான அதே சமயம் நேர்த்தியான பாரம்பரிய தோற்றத்தை திரிசா தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் ஒரு தங்க நிற புடவையை அணிந்திருந்தவுடன் மிக குறைந்த அளவிலான அணிகலன்களையே பயன்படுத்தினார். இதனால் பாரம்பரிய ஆடையோ அவரது தோற்றத்தின் முக்கிய ஈர்ப்பாக அமைந்தது. தனது கூந்தலில் மல்லிகை பூவை சூடி ஒட்டுமொத்த தோற்றத்திற்கும் ஒரு பாரம்பரிய அழகை சேர்த்தார். விஜய் உடனான காதல் கிசுகள் குறித்த ஊகங்கள் நிலவி வரும் சூழலில் இந்த நிகழ்வில் திரிசா கலந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தொடர்வது உலகச் செய்திகள். இந்தோனேசியாவில் சனிக்கிழமை 15 அதிகாலை ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை முகாமை தெரிவித்துள்ளது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த எண்ணிக்கை தற்காலிகமானது என்று எச்சரித்துள்ள அந்த முகாமை பிபிபிடி மேலும் பலர் பல்வேறு அளவிலான காயங்களுக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறியுள்ளது. நிலநடுக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட டஜன் கணக்கான தொடர் அதிர்வுகள் அப்பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை காலை 5 மணிக்கு சற்று முன்னதாக வெள்ளிக்கிழமை 22 மணிக்கு GMT புளோரஸ் தீவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 15 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக இந்தோனேசியாவின் வானிலை மற்றும் புவி இயற்பியல் முகாமை தெரிவித்துள்ளது. அதே பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்க தொடர் அதிர்வுகள் உணரப்பட்டன. அவற்றில் ஒன்று 6.1 ரிக்டர் அளவில் கொண்டதாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.